ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போனால், நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா புதுசாக, அதில் வந்து வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது சரியான முறையில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யூடியூப்பில் ஏனோதானே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா ரீச் வந்து கிடைக்காது. சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை நல்லாவே வந்து எடிட் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் சரியான முறையில் வந்து அப்லோட் பண்ணலைன்னா ரீச் வந்து கிடைக்காது. வீடியோ வந்து பர்ஃபெக்டாக எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் மிஸ் ஆனாலும் பர்ஃபெக்டாக வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து உங்களுடைய யூடியூப் பேஜ் உள்ளே வந்து போயிருங்க. உள்ளேக்கு வந்து போனாக்கல கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து டச் பண்ணிங்கன்னா அப்லோட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. அதை வந்து கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோவை வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி தம்ப்நெயிலை வந்து செட் பண்ணிக்கிறீங்க. ஒரு வீடியோவுக்கு தம்ப்நெயில் தான் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. நீங்கள் என்ன தான் வீடியோவை வந்து பர்ஃபெக்டாக எடிட் பண்ணியிருந்தாலும் அந்த தம்ப்நெயில் வந்து சரியாக இல்லைனா வீடியோ ரீச் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். நான் பர்ஃபெக்டாக வீடியோவுக்கு தம்ப்நெயில் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்து கேலரியிலேருந்து தம்ப்நெயிலை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. கொடுத்தாக்கல கீழே வந்து டைட்டில் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான டைட்டிலை வந்து கொடுத்துருங்க. பர்ஃபெக்டாக சர்ச் பண்ணால் ஷோ ஆகிற மாதிரியான டைட்டிலை வந்து கொடுத்துக்குறேங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து அதில் வந்து கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில். அப்போ தான் வந்து ரீச் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து பேக் வந்துட்டு ChatGPT உள்ளேக்கு வந்து போயிருக்கும். உள்ளேக்கு வந்து போனாக்கல இங்கே வந்து மெசேஜ் ஆப்ஷன் வந்து இருக்குல்ல, அதில் வந்து டைட்டில் வந்து டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து அதுவே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும் இந்த ChatGPT. அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணி பப்ளிக்கில் வந்து வச்சுக்கிறோங்க. முடிஞ்சால் வந்து செட்டஸ் ப்ரீமியர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து கூகுளுக்கு ரிலேட்டடான வீடியோவாக வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து கூகுள் அப்படின்னு வந்து பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். பிளேலிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணணும்னா கூட வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணணும்னா கூட வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆன் ஆப்ஷன் வந்து கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொடுத்தாக்கல இங்கே வந்து செலக்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து கீழே வந்து அப்லோட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே வந்து போயிருங்க. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளேக்கு வந்து போயிருங்க. உள்ளேக்கு வந்து போனாக்கல இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் வந்து ஷோ ஆகும். அந்த வீடியோ வந்து டச் பண்ணி நம்மளால் வந்து அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கிற முடியும். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ வந்து எடிட் ஆப்ஷன் வந்து டச் பண்ணி உள்ளேக்கு வந்து போய்க்கிறோம். இப்போ வந்து டைட்டில் ஒரு வீடியோவுக்கு டைட்டிலை வந்து எப்படி பர்ஃபெக்டாக வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து பேக் வந்துட்டு யூடியூப் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கிறீங்க. உள்ளேக்கு வந்து போயிட்டு சர்ச் பாரில் வந்து நீங்கள் என்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான டைட்டிலை வந்து டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணாக்கல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சர்ச் ஆப்ஷன்லேயே வந்து ஷோ ஆகும் நிறையா டைட்டில்ஸ். அதில் வந்து ஒரு பர்ஃபெக்டான டைட்டிலை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உங்கள் வீடியோவுக்கு தேவையான டேக்ஸை வந்து கொடுத்துக்கிறீங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த டேக்ஸ் கொடுக்குறனால மட்டும்தான் வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து ஷோ ஆகும் யூடியூப்பில். எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சோடனையும் மேலே வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில். அதை வந்து கொடுத்து சேவ் வந்து பண்ணிக்கலாம் எடிட் பண்ணதெல்லாம். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு குரோம் ப்ரௌசருக்கு உள்ளே வந்து போயிருங்க. உள்ளே வந்து போனாக்கல சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா youtube.com அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கிறங்க. சர்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டை வந்து இதில் வந்து சைன்இன் பண்ணிக்கிறீங்க. சைன்இன் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 கோடை வந்து டச் பண்ணிங்கன்னா யுவர் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து போயிருங்க. உள்ளே வந்து போனாக்கல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் வந்து காமிக்கும். இங்கே வந்து எடிட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து போயிருங்க. உள்ளே வந்து போனாக்கல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் கார்ட்ஸ் என் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சப்டைட்டில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து சப்டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோவோட லிங்கை வந்து கொடுத்துக்கிற முடியும். அதுக்கப்புறம் வந்து எண்டு ஸ்க்ரீனும் வந்து கொடுத்துக்கலாம். இந்த எண்டு ஸ்க்ரீன்லாம் வந்து கொடுத்தோம்னா உங்களுடைய வீடியோ வந்து லாஸ்ட்டில் வந்து முடியல நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எண்டு ஸ்க்ரீன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.